Good morning, students. Next, example 2.53. A person saved money every year, half as much as he could in the previous year. If he had totally saved rupees 7,875 in 6 years, then how much did he save in the first year? ஒருத்தர் ஒரு வருஷமும் சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டு வர்றாரு. அந்த சேவ் பண்ற அமௌண்ட் எப்படி சேவ் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன அமௌண்ட் சேவ் பண்றாரோ அதுல ஹாஃப் தான் நெக்ஸ்ட் இயர் சேவ் பண்றாரு. நெக்ஸ்ட் இயர் என்ன அமௌண்ட் சேவ் பண்றாரோ அதுல ஹாஃப் அமௌண்ட் தான் அதுக்கு அடுத்த வருஷம் சேவ் பண்றாரு. அதுக்கு அடுத்த வருஷம் முன்னாடி வருஷத்துல திரும்ப பாதி அமௌண்ட் தான் சேவ் பண்றாரு. ஸோ இந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இயர்ல சேவ் பண்ற அமௌண்ட் ஏ, இதுல பாதி தான் நெக்ஸ்ட் இயர் சேவ் பண்றாரு. அப்போ 1/2 இன்டூ 1/2. இந்த அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் தான் நெக்ஸ்ட் இயர் சேவ் பண்றாரு. அப்ப இன்டூ 1/2. இப்போ இந்த அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் தான் நெக்ஸ்ட் இயர் சேவ் பண்ண போறோம். பாதி மீன்ஸ் ஹாஃப், ஹாஃப் மீன்ஸ் 1/2. அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு டேர்மும் இன்டூ 1/2 வருதா பாருங்க. அடுத்த டேர்ம் இன்டூ 1/2, இதுக்கு அடுத்த டேர்ம் இன்டூ 1/2, இதுக்கு அடுத்த டேர்ம் இன்டூ 1/2. அப்ப கொடுத்துருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது இது என்ன சீரீஸ், என்ன சீக்வன்ஸ், ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் தெரியுது. இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது என்னன்னா டோட்டல் அமௌண்ட் சேவ்டு இன் 6 years. 6 வருஷத்துல அவர் சேர்த்து வச்ச அமௌண்ட் S6 ஈக்குவல் டு 7,875. சரியா? we have பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய டேர்ம் இன்டூ 1/2 வந்திருக்கு, மல்டிப்ளைடு பை 1/2. அப்போ R வேல்யூ 1/2 which is less than 1. therefore Sn ஃபார்முலா A into 1 minus R power n by 1 minus R. இதுல நமக்கு S6 ன்னு கொடுத்துருக்காங்க வேல்யூ. அப்போ n வேல்யூ 6 எடுத்துக்க போறோம். n வேல்யூ 6 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா S6 equal to A into 1 minus R வேல்யூ 1/2 power n வேல்யூ 6 போட்டோம், டிவைட்ல 1 minus R வேல்யூ 1/2. இங்கே S6 வேல்யூ டைரக்டா அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இப்போ 1/2 பவர் 6 இருக்குல்ல, 1/2 into 1/2 into 1/2 6 டைம் எழுதி ப்ராடக்ட் பண்ணோம்னா 1/64. டிவைட்ல 1 minus 1/2 1/2. டிவைட் 1/2 இங்கிட்டு வந்தா ப்ராடக்ட் ஆயிருமா? ஸோ அந்த டிவைட் 1/2 இங்கிட்டு வந்து ப்ராடக்ட் ஆயிரும். இங்க இதை எல்சிஎம் பண்ணுங்க. 164 64, நெக்ஸ்ட் -1 ஹோல் டிவைடட் பை 64. 64 - 1 63 டிவைடட் பை 64. அடுத்ததான் இந்த ஃபிராக்ஷன் வேல்யூ இங்கிட்டு வந்தா ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 63/64 இங்கிட்டு வந்தா 64/63 ஆயிரும். இங்க 2 டேபிள் 1 2s are 2, 32 2s are 64. இந்த வேல்யூவை 63 ஆல டிவைட் பண்றோம். பாருங்க லாங் டிவிஷன்ல டிவைட் பண்ணோம்னா 1 டைம் 125 டைம். ஸோ பேலன்ஸ் நமக்கு இருக்க வேல்யூ 125 மல்டிபிள் 32. ஸோ 125 மல்டிபிள் 32 ஆன்சர் இந்த எழுதியிருக்கோம் 4000. ஸோ A ஈக்குவல் டு 4000 கிடைச்சிருக்கு. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு அமௌண்ட் சேர்த்து வச்சிருப்பாரு? rupees 4000 he should saved in his first year. ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.